ஸ்டேயிங் பவர். அவர் யாருன்னா வாசமாயிருக்கிறவர், எனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறவர். ஃபாதர் ஒரு அழகான பாடுவார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நல்லா கவனிங்க, இன்றைக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் வாசம் பண்ணுறதுக்காக வரல, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்தேன்னா மீட்டிங் முடிச்சதுன்னா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன் நான், அவ்வளோதான். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா விசிட்டிங். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, விசிட் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு, உன்னோட வாசம் பண்ண ஆசைப்படுறார். நான் சொல்கிறேன், இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லைங்க, யாருமே கிடையாது. நம்ம எங்கே வாசம் பண்ண ஆசைப்படுவோம் தெரியுமா? நம்ம இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் அடுத்த நிலைமையில் எப்படா போகலாம். எங்கள் வீட்டில் ஒரு பெட்ரூம் கூட இல்லைண்ணே, ஹாலில் தான் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அடுத்தது எங்கே வாசம் பண்ண ஆசைப்படுவோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்காவது போகணுன்னு. ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களை கேளுங்க, இன்னொரு பெட்ரூம் தான் நல்லா இருக்கும், 2 BHK இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆனால் தேவன் யார் தெரியுமா? வானத்தின் மகிமையை விட்டு விட்டு அற்ப மனிதரை நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறார். உங்களும் ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். தம்பி, தங்கச்சி,